டேபிள் ஃபேன் வாங்கி 1 வருஷத்துக்குள்ளே ரிப்பேர் ஆகும். சிலது 1 வருஷத்துக்கு பிறகு ரிப்பேர் ஆகிடும். ஆனால் அவங்க கொடுத்த கேரண்டி முடிஞ்ச பிறகு அவங்க வந்து கேரண்டி இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதில் இருக்கிற மெட்டீரியல் வந்து மட்ட ஐட்டத்தில் போட்டு இருப்பாங்க. கம்மி ரேட்டில் வாங்கினா அதுக்கேற்ற மாதிரி தான் மெட்டீரியல் இருக்கும். அதாவது அது புஷ் ஷாஃப்ட்டு வேலை கொடுக்குது. அதாவது வந்து இந்த மாதிரி ரெக்கையை கழட்டிட்டு நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா சுற்றாது. கம்மி சவுண்டு மட்டும்தான் மோட்டரில் வரும். அது காரணம் என்னென்னா, புஷ் ஷாஃப்ட்டு போயிட்டுருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் இப்படி தான் இருக்கும். இந்த டோர் செட்டை கட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த டோர் செட்டை வந்து நீங்கள் புஷ்ஷு மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாற்ற முடியாத மாதிரி பின் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு மார்க்கெட்டில் கிடைக்கிற புதுசாக வந்து டோர் செட்டை வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி நெட்டை கட்டிட்டு புஷ்ஷை வந்து தனியாக மாற்றிக்கலாம். 2 புஷ்ஷுமே மாற்றிடுங்க. புஷ்ஷை மாற்றின பிறகு கையோட இதை வந்து ஷாஃப்ட்டை மாற்றிடுங்க. இந்த ஷாஃப்ட்டையும் மாற்றிட்டிங்கன்னா 2 செட்டாக மாற்றிட்டிங்கன்னா ஃப்ரீயாக மோட்டர் நல்லாவும் ஓடும். மாற்றத்துக்கு முன்னாடி கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க, இது வந்து ரொம்ப நாள் ஓடாதுன்னு. ஏன்னா திரும்ப வர்ற மெட்டீரியலும் கம்பெனி நல்ல ஐட்டம் வரது கிடையாது. அதனால் வந்து குறிப்பிட்ட நாள் ஓடி நின்றுட்டு வந்துட்டு முதல்ல சொல்லிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.